தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆக்கிரமிப்பு காய்கறி கடைகளை அப்புறப்படுத்த முயன்ற நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்துராமலிங்கம் தேவர் தினசரி சந்தையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த காய்கறி பழக்கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்த முயன்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிறு வியாபாரிகள் கடைகளை அப்புறப்படுத்தியதை கண்டித்து திடீரென மறியலில் ஈடுபட்டனர். நகரின் பல இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டாலின் அரசின் முடிவால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோனதாக ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நல்லாத்தூர் ஊராட்சியை ஸ்டாலின் அரசு திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைத்ததால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோனது. இதனால் கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் அடைய கருங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட உரைக்கிணறு சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உரை கிணற்றிலிருந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் நீரேற்றம் செய்யும் பகுதியின் சுற்றுச்சுவர் மற்றும் இணைப்பு குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி மீண்டும் ஆற்றிலே கலந்து வருவதாக கூறும் பொதுமக்கள் திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஊராட்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் மாநிலம் தழுவிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் ஸ்டாலின் அரசு பாராமுகமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு இன்னும் ஆண்டு இறுதித் தேர்வு முடிவடையாத நிலையில் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் தினம் தினம் கடும் இன்னலுக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கேட்பாரற்று கிடந்த அதிநவீன கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மந்தித்தோப்பு சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகே கைத்துப்பாக்கி கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அதனை காவல்துறையினர் கைப்பற்றினர். பிஸ்டல் 0.32 mm 7.65 என்ற நவீன வகையை சேர்ந்த அந்த கைத்துப்பாக்கியை சட்டவிரோத கும்பல் தவறவிட்டதா என கண்டறிவதற்கு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயல்களுக்கு பயன்படும் ஆயுதங்கள் சிறு நகரங்களில் கூட புழக்கத்தில் இருப்பதால் கோவில்பட்டி மக்கள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்தடை ஏற்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. இதேபோன்று எட்டயபுரம் பகுதியில் வாறுகால்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேறுவதாகவும் மின் தடையால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தவர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிகை பகுதியில் மதுபோதையில் தகராறு செய்த ரகுபதி மற்றும் அவரது நண்பர்கள் மீது பாலாஜி என்பவர் புகார் அளித்தார். இந்த நிலையில் எங்கள் மீதே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாயா என மிரட்டி ரகுபதி உள்ளிட்ட 7 பேர் பாலாஜியை தாக்கியதுடன் அதை தடுக்க வந்த காவலர் முன்பே மீண்டும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் மீது துளியும் அச்சமின்றி குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு, போலீஸ் எங்களை என்னதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சுன்னே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வழியாக போலீஸ் வரும்போது இன்னும் எங்கள் ஒரே கூட்டல் கோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்கும்போது பிரச்சனை போலீஸ் தடுக்கும் போதும் மறுபடியும் எங்களை அடிக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே சத்துணவு பணியாளர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒட்டங்காடு பகுதியில் சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்த கற்பக சுந்தரிக்கும் அவரது கணவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கற்பக சுந்தரி உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு காரணமான கணவர் ராமமூர்த்தியை கைது செய்ய வலியுறுத்தி பேராவூரணி பட்டுக்கோட்டை சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பக்கம் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தி வந்த வாகனம் விபத்திற்குள்ளானது. ஆரம்பக்கம் அருகே சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 2 டன் ரேஷன் அரிசியுடன் மினி லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பியோடினார். தமிழகத்தில் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற குடிமைப் பொருட்கள் வேறு மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.